எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மற்றும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரே நாளில் குழந்தைகள் தினமும் தீபாவளியும் வர்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். தீபாவளியும் குழந்தைகள் தினமும் வந்திருக்கிறது தான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் குழந்தைகள் தின தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு வெடிக்கும் போது பார்த்து விடுங்க அப்படிங்கிறது சொல்ல தேவையில்லை. எல்லோரும் உங்கள் பேரண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய கடமை நான் சொல்கிறேன். குழந்தைகள் தினங்கிறது நேரு அவர்களோட பிறந்தநாளுக்காக கொண்டாடுறது. நேருவை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் பிரதமராக இருந்தார். ஃபஸ்ட்டு அவர் பிரதமராக என்ன பண்ணாருங்கிறதெல்லாம். இன்னொரு விஷயம், தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நேரு அவர்கள் என்ன நினைச்சார் அப்படின்னாக்கா, குழந்தைகளுடைய படிப்பு தான் நாட்டை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நினச்சி, அதனால் குழந்தைகளில் படிக்கணும், குழந்தைகள் மேலே ஒரு அதிக பாசம் வந்துகிட்டு இருந்தார். அதுதான் குழந்தைகளும் அவரை விரும்ப ஆரம்பித்தாங்க. அந்த காரணமாக தான் அவருடைய பிறந்தநாளை குழந்தைகள் நம்ம கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கங்க. கூடுதலாக தீபாவளி ஸ்பெஷலாக ஓடும்போது வெடிக்கலாமா இல்லை பலகாரத்தை காட்டலாமா, புது ட்ரெஸ்ஸை காட்டலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்லோரும் செய்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக தான் செய்யணும் அப்படின்ட்டு போகும்போது, புதுசானா அத்தியாவசியமானதாக இருக்கணும். அத்தியாவசியமானது என்ன அப்படின்னா விவசாயம் தான் அத்தியாவசியமானது. அதனால் என்ன ஆயிடுச்சு, எங்கள் ஊரில் போயிட்டு நாங்கள் விவசாய நிலத்துலேருந்தே நான் எடுக்கிறேன். விவசாய நிலத்தை பாருங்கள், இதுதான் எங்கள் ஊரோட அஸ்திவாரம். இது எங்கள் ஊர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது நம்ம ஊர். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே சோறு போடுறது இந்த சோறு தான். இதை நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது எங்கள் ஊர் உங்கள் ஊர் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான தீபாவளி ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட பேரை மாற்றியாச்சு. நம்ம சேனல் அறிவியல் அறிவோம் தமிழ் அப்படின்னு இருந்தது. இப்போ அதை நம்ம சேனலோட பேரை மாற்றிருக்கோம். ஏன் அப்படி மாற்றணும், அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, அது எனக்கு தெரியலை. நம்ம ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க அதே பேரில். அதனால் சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சேனலை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த அறிவியல் அறிவுங்கிறது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் நிறையா பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருந்தது. சரி, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சேனலை மாற்றிருக்கோம். இளன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த பேர்லாம் நம்ம சேனல் மாற்றிருக்கோம். இனிமேல் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போதெல்லாம் இந்த பேர்லேயே சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம கஸ்டம் யூஆர்எல்லையும் கூட மாற்றிட்டோம். அதனால் அதை மாற்றுறதுனால இனிமேல் இந்த இளன் சயின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம சேனல் கிடைக்கும். அந்த பேரில் சேஞ்ச் இப்போ மாற்றிக்கங்க. 18 நவம்பர் 29 ஆரம்பித்தோம். இப்போ 2020-29 வரப்போகுது. நவம்பர் 29ஓட நமக்கு 2 வருஷம் முடியுது. 29 அன்றைக்கி 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் சில பரிசு போட்டிகள்லாம் நம்ம வச்சுருக்கோம். அது என்னங்கிறத நான் பின்னாடி அறிவிக்கிறேன். அதில் நீங்கள் கலந்துக்க, குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். அதில் கலந்துக்கங்க. அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு நம்ம பரிசெல்லாம் கொடுக்க இருக்கிறோம். அது என்ன பரிசுங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன், போட்டியாக அப்புறம் சொல்கிறேன். அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு. அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். கொரியரில் அனுப்பலாம், இல்லை நானே நேரடியாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது என்னங்கிறது அப்போ தான் நான் முடிவு பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக பரிசு உண்டு. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மற்றும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் தீபாவளியை பத்திரமாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.